டிஎன்பிஎஸ்சியில் மென்சுரேஷன்லேருந்து கேட்ட ஒரு கொஷின் பார்ப்போம். ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ துண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ துண்டுகள் கிடைக்கும்? ஸோ இதுதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து எத்தனை அப்படின்னு கேட்டாங்கனாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. n = பெரிய வடிவத்தின் கன அளவு. ஓகேங்களா? ஸோ 3D ஷேப்பில் ஒரு வடிவத்திலேருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய வடிவத்தின் கன அளவை சிறிய வடிவத்தின் கன அளவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வடிவம் கிடைக்கும்? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய கோலம் இருக்குது. அந்த கோலத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருக்கி குட்டி 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 கோலமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுடைய கன அளவும் இந்த எல்லா கோலத்துடைய கன அளவுகளின் கூடுதலும் சமமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ பெரிய கோலத்தின் கன அளவு = n × சிறிய கோலத்தின் கன அளவுன்னு வரும். இப்போ நமக்கு எத்தனைங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதனால் நான் டைரெக்டாக என்ன பண்ணிடுறேன்னா பெரிய வடிவத்தின் கன அளவு டிவைடட் பை என்னது, சிறிய வடிவத்தின் கன அளவு நான் போடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே நமக்கு என்ன தான், ஸ்பியர் தான், கோலம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஸ்பியருக்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4/3 πr3. சரிங்களா? 4/3 πr3. ஓகே, கோலத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது, 4/3 கோலத்தின் கன அளவு. கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய கோலம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த கோலத்துடைய ஆரை வந்து நான் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன். குட்டி குட்டி கோலமாக நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த கோலங்களுடைய ஆரத்தை வந்து நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா 4/3 πr3 4/3 πr3 போடுவேன். பட் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்குது. என்ன, 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது அந்த குட்டி ஆறுங்கிறத இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த சிறிய கோலத்துடைய விட்டம் தான் கொடுத்துருக்கான், டி தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ d = என்னது, 2 டைம்ஸ் ஆஃப் r, 2r. அப்போ அதுலேருந்து எனக்கு r வேணுமா, என்ன பண்ணுவேன், dலேருந்து டிவைடட் பை 2 போடுவேன். அப்போ 6 மில்லிமீட்டர் டிவைடட் பை 2ன்னு போட்டு ஆன்சர் என்னது, 3 மில்லிமீட்டர். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோள வடிவங்களை நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இன்னொரு கரெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே சென்டிமீட்டர் இருக்கா, இங்கே மில்லிமீட்டர் இருக்கா. அப்போ ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், சேம் யூனிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஒன்று சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சென்டிமீட்டர் என்ன பண்ணிக்கலாம், மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 6 சென்டிமீட்டர். இப்போ 6 சென்டிமீட்டர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 60 மில்லிமீட்டர்னு எழுதலாம். ஒன்றும் இல்லை, 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர். அப்போ 6 சென்டிமீட்டர் = என்னது, 60 மில்லிமீட்டர். சரிங்களா? இப்போ நேராக நம்ம ஃபார்முலா போட போகிறோம். 4/3 π. ஓகே, கேபிட்டல் ஆர் நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, 60 × 60 × 60 r³ டிவைடட் பை அகைன் குட்டி கோலம். சரிங்களா? ஸோ சின்ன கோலத்துடைய கன அளவு 4/3 πr³ அகைன் இந்த இடத்துல நமக்கு ஆர் என்னன்னு கொடுத்துருந்தோம், 3 மில்லிமீட்டர். அப்போ 3 × 3 × 3. ஸோ இந்த 4/3 டோட்டலாக கேன்சல் ஆயிரும், பையும் டோட்டலாக கேன்சல் ஆயிரும். அப்போ மீதியை மட்டும் நம்ம அடிக்கிறோம். 1 3 3 20 3 60. அதே மாதிரி 1 3 3 20 3 60, 1 3 3 20 3 60. ஸோ 20 × 20 × 20 அப்படின்னா மொத்தமாக எத்தனை நம்மளால் குட்டி கோள வடிவம் உருவாக்க முடியும் அப்படின்னா 8000 சிறிய கோள வடிவ குண்டுகளை உருவாக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 2 ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்னது, ஒரு பெரிய கோலத்தை ஒரு குட்டி குட்டி கோலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெரிய கோலத்தின் கன அளவு = அந்த சிறிய கோலங்களுடைய மொத்த கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அப்போ n × கோலம் நான் போடுவேன். அப்போ அதுக்கான ஃபார்முலாவை நம்ம என்ன பார்த்தோம், n = பெரிய வடிவத்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய வடிவத்தின் கன அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ 4/3 πr³ 4/3 πr³. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 8000 ஆன்சர் கிடைக்கிது. அப்போ பெரிய கோலத்துலேருந்து சின்னதாக நம்ம என்ன பண்ணுறோம், 8000 சிறிய கோள வடிவ குண்டுகளை நம்ம உருவாக்குறோம். ஓகேங்களா?